தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆடி அமாவாசையை ஒட்டி முக்கிய கடற்கரைகளில் குவிந்த மக்கள். தாமிரபரணி, குமரி, ஆதிசேது கடற்கரைகள், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபங்களில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் கோயிலில் குவிந்த பக்தர்கள். குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு. நடப்பு கல்வி ஆண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 75,000 கன அடியாக சரிவு. அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் தொடர்ந்து 20வது நாளாக தடை. உதகையில் 4 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பைக்காரா படகு இல்லம் இன்று முதல் திறப்பு. சாலை பணிகள் முடிந்து படகு இல்லம் திறக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தென்காசி மேக்கரையில் வனத்துறையினரை விரட்டி அடித்த சிறுத்தை. அனைவரும் சென்ற பின் பொறுமையாக ஓய்வெடுத்த காட்சிகள் வெளியீடு. சேலம் வாழப்பாடியில் பிறந்த 7 மாத குழந்தையை அம்போ என்று விட்டுவிட்டு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் புதிய திருப்பம். தற்கொலைக்கு முன் கண்மூடித்தனமாக கணவன் தாக்கிய வீடியோ காட்சி லீக் ஆகி வைரல். என்ன வார்த்தைங்க அம்மா நீ கேட்டிருக்கிறேன். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 357ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டில் 6வது நாளாக தொடரும் மீட்பு பணிகளின் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. வயநாட்டில் பாதிக்கப்பட்டோரின் வீடுகளில் இருந்து பலர் திருடி சென்றதாக புகார். கதவை உடைத்து நகை உடைகளை திருடுவதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மணிப்பூரில் இரு தரப்பினர் இடையே துப்பாக்கிச் சூடு, வீடுகளுக்கு தீ வைப்பு. மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் கனமழை பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. மாயமான 45 பேரை தேடும் பணி தீவிரம். சோமாலியாவில் ஹோட்டலில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 32 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம்.
அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே செப்டம்பர் 4ஆம் தேதி நேருக்கு நேர் விவாதம். எந்த செய்தி சேனலில் விவாதம் நடத்துவது என்பது தொடர்பாக இருவரும் மாறுபட்ட கருத்து. ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கங்களை வென்ற இந்தியாவின் மனு பாக்கருக்கு கௌரவம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் மூவர்ண கொடியை ஏந்துவதாக தகவல். ஒலிம்பிக் போட்டியில் சீன வீராங்கனையிடம் காதலை வெளிப்படுத்திய சக வீரர். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற சீன வீராங்கனைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் ஸ்பார்க் பாடல் வெளியீடு. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை யுவன் சங்கர் ராஜா பூர்த்தி செய்யவில்லை என நெட்டிசன்கள் விமர்சனம்.